அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஒற்றுமையா மலமையை, ஒற்றுமையா மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உம்மலமையை, ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு கரலெழுப்பி, ஒற்றுமையா உம்மலமையை, ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஒற்றுமையா உம்மலமையை, ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். ஒற்றுமையா, ஒற்றுமையா உம்மலமையை, ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம்மலமையை, ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையா உம்மலமையை, ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கண்ணடிப்பி, ஒற்றுமையா உம்மலமையை, வயதுறந்து ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஒற்றுமையா உம்மலமையை, ஒற்றுமையா உம்மலமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள
ஊற்றுவேன் என்று. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. எல்லோரும் ஒற்றுமையா உமலமையை, ஒற்றுமையா உமலமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கைகள் உயர்த்தி இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். எல்லோரும் இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லாயன், இயேசுவே நீர் நல்லாயன், இயேசுவே நீர் நல்லாயன், இயேசுவே நீர் நல்லாயன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிப்போம் 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 துதிப்போம். உணவெல்லாம் அரிதாக மாற்றுகிறதை சுவாமி. உணவெல்லாம் அரிதாக மாற்றுகிறதை துதிக்கிறோம் சுவாமி. நீ குடித்த தண்ணீரை உணவை ஆசீர்வதித்து நோயெல்லாம் அகற்றி போடுவேன் உணவெல்லாம் மருந்தாக மாற்றி தந்தார் துதிக்கிறோம் சுவாமி. ஆன்மாவுக்கு என்ற உணவந்த வார்த்தை அனுப்பி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவினாலே மாற்றுவதற்கு மாற்றுகிறது. உம்முடைய அன்புக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவரோடு அன்பாக வேறு சொல்லி துதிக்கிறோம் சுவாமி. பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் ஒன்றாக ஒரு மனதோடு பெருவெள்ளத்தில் நிறைச்சல் போல துதிக்கிறோம் சுவாமி. ஆமீன் ஹல்லேலூயா. ஆண்டு பரலோகத்திலும் விண்ணகத்திலே பெருவெள்ளத்தில் நிறைச்சல் போல துதித்தது போல நாங்கள் ஒன்றாக ஒரு மனதோடு துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய்தர் துதிப்போம் துதிப்போம். இயேசுவே வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா அப்பா கூப்பிடுவோம் அப்பா. இயேசுவே அப்பா இயேசுவே வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே அப்பா 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 கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் அப்பாவே அப்பா அப்பா கூப்பிடுவோம். இயேசுவே அப்பா தகப்பனே இயேசுவே வாருமையா வாருமையா தூயாவியே பரிசுத்தாத்மாவே அப்பா 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 கூப்பிடுவோம் அப்பாவே. இயேசுவே 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 ஹர 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 ஹர. துதிப்போம் 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 எல்லாரும் துதிப்போம். அப்பா 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 வல்லமை 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 ஊற்றும் 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 அப்பா. ஹர 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 ஹர. தேலே கரமா தேலே ரபா ஸ்ரீ துதிகளில் வாசம் செய்கிற தெய்வமே துதிக்கிறோம் அப்பா. ஸ்துதியின் ராஜாவே ஸ்துதியின் ராஜாவே ஸ்துதியில் வாசம் செய்கிற தெய்வமே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் ஒன்றாக ஒரு மனதோடு பிதாசுதன் பரிசுத்தாவியோடு ஒன்றாக போல ஒரு மனதோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகின்ற தகப்பனே. இந்த மத்தியான வேளையில ஆண்டவரை உம்மை நாம் துதிக்கிறோம், ஆராதனை செய்கின்றோம். உம்மை விட்டால் நம்மளுக்கு வேறு யாரும் இல்லை அப்பா. நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்க வல்லமையினால் எங்களை நிரப்பி அபிஷேகத்தோடு எங்களை வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமாப்பா, நீங்க இல்லை என்றால் எங்கள் வாழ்வில்லை. ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்கள். வசன அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை விடுதலை செய்கின்ற என் தகப்பனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிப்போம். விசுவாசத்தோடு அப்பா என்று கூப்பிடுவோம்.
தகப்பனே என்று நம்ம கூப்பிடுவோம். எங்க மத்தியத்துல வாசம் செய்கின்ற ஆவியானவர், இகோ எங்களோடு வாசம் செய்கின்ற ஆவியானவர், எங்களோடு இருக்கின்ற ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மத்தியான வேளையிலே ஆவியானவர் எங்களோட அசைவு ஆடுகின்றார், எங்களை வழி நடத்துகின்றார். எங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து அனுப்பி கொடுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த நிமிடம் எங்களோடு இருக்கின்றார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். Hallelujah, 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 hallelujah. Close your eyes. கண்களை மூடி Lift up your hands. கரங்களை இரண்டை உயர்த்தி Lift up your heart. உங்கள் இதயத்தை உயர்த்துங்க. Just feel the presence of Lord. கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வோம். Do not look your neighbors. உங்க அருகில் இருக்கிறவங்க யாரையும் நீங்க உற்று பார்க்காதீங்க. Just you and your Lord. நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். He is going to talk to you. அந்த ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். He is going to touch you now. அவர் உங்களை தொட இருக்கிறார். This is a wonderful time you have been here. பிரியமானவர்களே, கடவுளுடைய அற்புதமான வேளையில் மதிய வேளையில் அமர்ந்திருக்கிறோம். Be silent and receive the presence of Lord. கடவுளுடைய தெய்வீகமான பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். Jesus. இயேசுவே நன்றி 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 நன்றி. From one side to another side, the Lord's power is moving abundantly. இந்த கடவுளுடைய பிரசன்னம் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைவாடி கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி. Lot of people are being touched by the power of Lord Jesus. கடவுளுடைய வல்லமையான ஆற்றலால் அநேக பிள்ளைகள் தொடுதலை ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இயேசுவே நன்றி 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 நன்றி. Lot of demons are leaving out from your body now. உடலிலிருந்து எல்லா அசுத்த ஆவிகளும் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Every depression spirit is coming out now. எல்லா விதமான மன உளைச்சல் உங்களை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. Every angering spirit is coming out now. எல்லா சீற்றத்தின் ஆவிகளும் உங்களை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. நன்றி 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 நன்றி. The same spirit who raised the Jesus from the death is alive and it is right here now. பிரியமான பிள்ளைகளே, உயிர் தெழுந்த இயேசு உயிர் இறந்த போதும் உயிர் தெழுந்த போதும் இருந்த அதே ஆவியானவர் இந்த வேளையில் இங்கே அவருடைய உயிரோட்டத்தோடு இருக்கின்றார். The spirit who raised the Jesus from the death, மரணத்திலிருந்து உயிர் பிழைத்த அந்த ஆவியானவர், the same spirit he is raising you from the death of your sin. அதே போல பாவத்தினுடைய கட்டுகளிலிருந்து அந்த பாவத்தினுடைய சாவிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். He is cleansing your heart now. அவர் உங்கள் உள்ளத்தை ஜொலிப்பித்துக் கொண்டிருக்கிறார். He is giving you the repentance now. அவர் மனமாற்றத்தின் ஆவியை உங்களுக்கு தருகின்றார். He is going to cleanse all your sorrows. எல்லா விதமான வருத்தங்களை அவர் அகற்றுகின்றார். Surrender yourself to the Lord. உங்க ஆண்டவரிடத்தில் உங்களையே அர்ப்பணியுங்க. You are no longer in that pit. இனி அதே அந்த அசுத்தமான அழகிய பிடியில் இருப்பதில்லை. நீங்கள் You are caught up and placed on the heights. நீங்கள் கடவுளை பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Surrender your life. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Be ready for the marvelous touch of the Lord Jesus. கடவுளுடைய அற்புதமான தெய்வீகமான ஸ்பரிசத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். Jesus. இயேசுவே. Lift up your hands. இரண்டு கைகளை உயர்த்துங்க. Lift up your hands. ரெண்டு கைகளை உயர்த்துங்க. Lift up your heart. உங்கள் இதயத்தை உயர்த்துங்க. Open your hands and heart to the Lord Jesus. கைகளை இதயத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க. Call upon his name Jesus. இயேசுவே கூப்பிடுங்க சத்தமா. Jesus. சத்தமா. Jesus. Praise your Lord Jesus. Touch me, Lord.
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 ஆராதனை 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 இயேசுவே ஆராதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Jesus is touching you, my daughter. சகோதரி மகளே உன்னை ஆண்டவர் Jesus is touching you. இயேசு ஆண்டவர் உன்னை Come here, come தொடுகிறார். here, come here, come here. தொடுங்க இங்க வாங்க வாங்க. Jesus is touching you. இயேசு ஆண்டவர் உன்னை தொடுகிறார். You come. Jesus is touching you. இயேசு ஆண்டவர் உன்னை தொடுகிறார். Right here. Stand there. Communion of the Spirit, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. He's move in pouring my out His life, Spirit oh on your life. God. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Love of Father, grace of Jesus, Lot of the people are being touched by communion the of Lord the Jesus. Spirit, இயேசு move in Lot of the this people are being life, touched oh by the Jesus. God. Love of All the children Father, are having the birth grace of the of Holy Spirit. Jesus, communion of the Spirit, move in All the this children are life, having the oh same God. Spirit. Love of Thank you, Lord Father, Jesus. Thank you, Lord grace Jesus. of Jesus, Thank you, Lord Jesus. Thank you communion for of the baptizing the Spirit. Spirit, move in this Thank you, Holy life, oh Spirit. Thank you, Holy God. Spirit. Thank you, Holy Love Spirit. of Father, This is the grace type of Holy of Jesus, communion of the Spirit, move in this life, oh God. Love of Father, grace of Jesus, communion of the Spirit, move in my life, oh God. Love of Father, He is pouring His love to your grace heart. of Jesus, He is communion filled with the of Spirit the of Lord. ஹல்லேலூயா Spirit, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. move in my life, oh Wonderful God God. we have here. Love of Father, Everybody open your heart and sing the song to grace the of Lord. Jesus, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. communion of the Spirit, ஆமென் 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 ஆமென். move in my life, oh God. Love of Father, ஹல்லேலூயா. grace of Jesus, ஹல்லேலூயா. communion of the Spirit, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. move in my life, oh இயேசுவே God. ஆராதனை ஆராதனை. Love of Father, இயேசுவே ஆராதனை. grace of Jesus, ஆண்டவரே அருளும். communion of the Spirit, தூயாவின் நட்புறவும் move in this place, oh உங்கள் God. அனைவரோடும் Fire of இருப்பதாக. Holy Spirit. Love of Father, Children are being filled by the Holy grace Spirit. of Jesus, இயேசுவின் கிருபையும் Mighty anointing is moving on their communion life. of the Spirit, தூயா move in my life. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வேண்டல்ல தந்தையின் அன்பும் தந்தையின் ஆண்டவர் இயேசுவின் அருளும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் தூயாவின் நட்புறவும் நம்மோடு இருப்பதாக. உங்களோடு இருப்பதாக. வேண்டல்ல தந்தையின் அன்பும் ஆமீன் ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. வேண்டல்ல தந்தையின் அன்பும் ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. இருப்பதாக. Love of the Father, இயேசு தந்தையின் அன்பும் grace of our Lord Jesus, இயேசுவின் அருளும் communion of the Holy Spirit தூயாவின் நட்புறவும் be with you all.
அனைவரோடும் இருப்பதாக. அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்டல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் என்னோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் என்னோடு இருப்பதாக. ஓ விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் என்னோடு இருப்பதா. சத்தமா விண்டல தந்தை ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் என்னோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும். Lord, you touch everyone. எல்லாரும் சேர்ந்து Oh Jesus. ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் என்னோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் என்னோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும். Love of the Father, grace of Jesus, communion of the Spirit. Love of the Father, grace of Jesus, communion of the Spirit. Love of the Father, grace of Jesus, communion of the Spirit. Love of the Father, grace of Jesus, communion of the Spirit. Love of the Father, grace of Jesus, communion of the Spirit. Love of the Father, grace of Jesus, communion of the Spirit. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் என்னோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் அருளும் தூயாவின் அன்பும் என்னோடு இருப்பதாக. விண்டல தந்தை விண்டல தந்தை அன்பும் விண்டல தந்தை விண்டல தந்தை விண்டல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். Jesus said to his disciples. இயேசு தன் சீடர்களை அனுப்பினார். Jesus said to his disciples. சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். John chapter 10 verses 17. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். John chapter 10 verse 17. யோவான் நற்செய்தி 10:17. John chapter 10 verse, please be seated. உட்காருங்க அமைதியா உட்காருங்க.
John chapter 10 verse 17. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Jesus said this. இயேசு ஆண்டவர் சொன்னார், For this reason the Father loves me, because I lay down my life in order to take it up again. தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அது மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், I can lay down my life நான் என் உயிரவே and take it up. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறேன். For this reason இந்த காரணத்திற்காக He loves me. இயேசு ஆண்டவரை அன்பு செய்கிறார், ஆண்டவரை அன்பு செய்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. This is John chapter 10 verse 17. யோவான் நற்செய்தி 10:17. Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், for this reason இந்த காரணத்திற்காகவே the Father loves me, தந்தையின் அன்பு கொண்டிருக்கிறார். because I lay my life down என் உயிரவே கொடுக்கிறேன், in order to take it up again. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் கொடுக்கிறேன். If you want to understand this verse, இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் please read verse number 18. ஒரு முறை 18ஆம் வசனம் கூட வாசிப்போம். No one take it from me, but I lay it down என் உயிரை என்னிடமிருந்து யாரு பறித்து of my own accord. என் உயிரை I have power to lay it down, and I have power to take it up again. I have received this command from my Father. உயிரை என்னிடமிருந்து யார் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். என்னிடமிருந்து யார் பறித்துக் கொள்ள முடியாது. I lay it down of my own accord. நான் என்னுடைய விருப்பத்தின் பேரவே அது For Jesus. Jesus is talking about life. இயேசு தன் வாழ்வை குறித்து உயிரை குறித்து சொல்லுகிறார். Father loves me because இயேசு ஆண்டவரை அன்பு செய்தார். I lay down my life in order to take it up again. என் உயிரை கொடுக்கவும் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் நான் விரும்புகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Father loves his son Jesus. தந்தையான கடவுளை இயேசு ஆண்டவர் அன்பு செய்தார். Because Jesus laid down his life. காரணம் என்ன? இயேசு ஆண்டவர் தன் உயிரவே கொடுத்தார். Listen very carefully. நல்ல கவனமா கேளுங்க. Father loved his son. ஏன் தந்தையான கடவுள் இயேசு அன்பு செய்தார்? Love is not conditional. அந்த அன்பு வந்து ஒரு நிபந்தனை உள்ள அன்பு அல்ல. Not conditional. நிபந்தனை இல்லாத அன்பு. Then why Father loved his son? ஏன் தன் மகனை அன்பு செய்தார் தந்தை? That love. அந்த அன்பு Jesus laid down his life. தன் உயிரவே இயேசு தன் உயிரவே கொடுப்பதற்காகவும். Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், no one take it from me. என்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் இயேசு நாம நினைக்கிறோம். நானே நினைக்கிறேன் பைலட் வந்து இயேசுவை கொன்னான். நாம நினைக்கிறோம் பீலாத்து வந்து ஆண்டவர் இயேசுவை கொன்று விடுவான்னு நாம் நினைக்கிறோம். Hallelujah. Hallelujah. But Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், I lay my life. நான் என் உயிரை கொடுக்கிறேன். I lay down my life. என் உயிரையே நான் கொடுக்கிறேன். In order to take it back. அது மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. No one killed Jesus, but Jesus laid down his life. யார் இயேசு ஆண்டவரை கொல்லவில்லை, மாறாக இயேசுவே தன் உயிரையே கொடுத்தார். Hallelujah. Hallelujah. That's why before the departure from this earth, Jesus said, Father, I gave my spirit unto you. அதனால தான் விண்ணகத்தை எடுப்பதற்கு முன்பாக தந்தையான கடவுளத்திலே இயேசு ஆண்டவர் சொன்னார், நான் என் உயிரை ஆன்மாவை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். I gave my spirit unto you. நான் என் ஆன்மாவை உமக்கே கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. I gave my spirit to you. நான் என் ஆன்மாவை உமக்கே கொடுக்கிறேன். Jesus can do it. இயேசு ஆண்டவரால் அதை செய்ய இயலும். No one can kill Jesus. யார் இயேசு ஆண்டவரை கொல்ல இயலாது. But Jesus can lay down his life. ஆனால் இயேசு ஆண்டவர் தன் உயிரையே கொடுக்க இயலும். He laid down his life. தன் உயிரையே இயேசு ஆண்டவரால் கொடுக்க இயலும். That's what we read here. அதனால தான் இங்க வாசித்தோம். No one take it from me. எடுக்க முடியாது. High priests were making plans to kill him. High priest, மகாபுரோகிதர்
மகா புரோகிதர்கள் அறிஞர்கள் தீர்ப்பிடுகின்றார்கள். High priests were planning to kill him. இயேசு ஆண்டவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். But they cannot take the life ஆனா அவர் உயிரை எடுத்துக்கொள்ள அவரால் இயலவில்லை. of Jesus. இயேசு உயிரை எடுத்துக்கொள்ள இயலவில்லை. Jesus has to lay down his life. தான் தன் உயிரவே தானாகவே கொடுக்க இயல்விருக்கிறார். தானாக கொடுக்க அவர் தானாகவே கொடுக்க முன் வருகிறார். கவனத்தோட கேளுங்க. நல்ல கவனமாக கேளுங்க. He has to give his life. அவர் தானாகவே கொடுக்க முன் வருகிறார். And he gave his life. அந்த உயிரையும் கொடுக்கவும் செய்தார். This is the reason why Father loved him, Jesus. அதனால தான் தந்தையான கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தார். Hallelujah. Hallelujah. This gift has been given by the Father. இந்த கொடை என்பது வெகுமதி என்பது தந்தையான கடவுளிடமிருந்து கொடுக்கப்பட்டது. I have received this command from my Father. என் தந்தையிடமிருந்து கட்டளை நான் பெற்றுக்கொண்டேன். What command Jesus got it from the Father? தந்தையிடம் எந்த கட்டளை அவர் பெற்றுக்கொண்டார்? You can give your life and you can take your life back. நீ என் உயிரை கொடு அது மீண்டும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார். Yes. Hallelujah. 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 Because I lay down my life நான் என் உயிரவே கொடுக்கிறேன் in order to take it up again. அது மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். When Jesus died on the cross, சிலுவையில் இயேசு இறந்தபோது he laid down his life அவர் தன் உயிரவே கொடுத்தார். and took his life back அது again. மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளவும் செய்தார். In order to take it up again. அது மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகவே அது இப்படி செய்தார். That same life you have received today. இன்றைக்கு அதே உயிரை நீங்கள் வாழ்வை நீங்கள் That பெற்றுக்கொள்ள same life you have received today. இன்றைக்கு அதே வாழ்வை பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். That's why Jesus said, அதனால தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், even if you die also you will live. இன்னைக்கு உயிர் இறந்தாலும் உயிர் பெறுவீர்கள். இறந்தாலும் என்ன செய்வீங்க? உயிரோடு. Hallelujah. 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 Why we have to believe this? நான் ஏன் இப்படி விசுவாசிக்கிறோம்? This is the life of Jesus. இது இயேசு ஆண்டவர் வாழ்வு பார்த்தீங்களா? Father loves him. தந்தையான கடவுள் அன்பு செய்தார். Because காரணம் என்ன? he laid down his life. தன் உயிரவே கொடுக்க முன் வந்தார். In the heavenly council there was a question. அங்க விண்ணகத்துல ஒரு பெரிய கேள்வி எழும்பிட்டு. In the heavenly council there was a question. அந்த விண்ணகத்துல அங்கே ஒரு கேள்வி எழும்பிட்டு, whom shall I send? Who will go for me? எனக்காக யார் செல்வார்கள் என்று ஒரு கேள்வி எழும்பிட்டு. நான் யாரை அனுப்புவேன்? எனக்காக யார் செல்வார்கள்? யாரை நான் அனுப்ப வேணாம். யாரை நான் அனுப்புவேன்? நான் அனுப்ப வேணாம். யாரை நான் அனுப்புவேன்? யார் எனக்காக போகும்? எனக்காக யார் செல்வார்கள்? whom should I send? Who will go for me? எனக்காக யார் செல்வார்கள்? எனக்காக யார் போவார்கள்? This is a question raised to the heavenly council. அந்த விண்ணகத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. And Jesus said, இயேசு சொன்னார், I shall go. நான் போகிறேன். I will go. நான் போகிறேன். Hallelujah. 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 And Jesus went. இயேசு ஆண்டவர் சென்றார். From where to where? From heaven to earth. விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு. Jesus came. இயேசு ஆண்டவர் வந்தார். From heaven to earth. விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்தார். And he died. அவர் இறந்தார். Finally Jesus said, கடைசியாக ஆண்டவர் சொன்னார், Tetelestai. சொல்லுங்க. Tetelestai. Tetelestai. சத்தமா சொல்லுங்க. Tetelestai. Tetelestai. Hallelujah. Hallelujah. He gave his life. அவர் தன் உயிரை கொடுத்தார். In order to take it up again. மீண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்காகவே. Jesus died on the cross. இயேசு சிலுவையில் இறந்தார். Then what is Easter? அப்புறம் என்ன சொன்னாரு? Jesus died on the cross, that is Friday. Jesus died on the cross, that's Friday. இயேசு ஆண்டவர் சிலுவையில் வெள்ளிக்கிழமையில ஜீசஸ் மரிச்சு. இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையுண்டார் வெள்ளிக்கிழமை அன்று. Jesus died on the cross on Friday. வெள்ளிக்கிழமை அன்று இயேசு சிலுவையில் அறையுண்டார். Then what is Sunday? ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு? He took his மீண்டும் உயிரோடு. In order to take it back. மீண்டும் உயிரோடு வருவதற்காக. He took his life back. மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொள்வதற்காக. And appeared to his disciples. தன் சீடர்களை பார்த்து. His mother. தன் அம்மாவை பார்த்து. Mother Mary. அம்மா மாதாவை பார்த்து. And said to everyone, Shalom. எல்லார்ட்டும் சொன்னார் சமாதானம் என்று சொன்னார். சமாதானம். நீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க சமாதானம். எல்லாருக்கும் Shalom. 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 Be
peace be with you. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. Hallelujah. 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 Say it, hallelujah. Hallelujah. This is what Jesus is teaching now. இதுதான் ஆண்டவர் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Anyone who lay down anything for my name's sake, you will get it 100-fold in this life and with persecution. And eternal life 100-fold. நீங்கள் எதையெல்லாம் என் பெயரில் என் பொருட்டு எதையெல்லாம் துறக்கின்றீர்களோ அதையெல்லாம் 100 மடங்காக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதையெல்லாம் நீங்கள் இழக்கின்றீர்களோ அதையெல்லாம் 100 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Anything you spare, எதையெல்லாம் நீங்கள் இழக்கின்றீர்களோ, anything you lay down, எதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கின்றீர்களோ, lay down. கீழே எதெல்லாம் விட்டு கொடுக்கிறீர்களோ, விட்டு கொடுங்க. எதெல்லாம் விட்டு கொடுக்கிறீர்களோ, Jesus விட்டு கொடுத்தார். இயேசு விட்டு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Give it up. அதை நீங்க விட்டு கொடுக்கணும். விட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க, விட்டு கொடுங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து எல்லாம் விட்டு கொடுங்க. Lay down your life. உங்க வாழ்வை விட்டு கொடுங்க. You will get it back. நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வீர்கள். Give forgiveness. நீங்க மத்த சொல்லுங்க. என்ன? Give forgiveness. நல்லதுக்காக கொடுங்க, நன்மைக்காக கொடுங்க சொல்லுங்க. Give forgiveness. மன்னிப்பை கொடுங்க. மன்னிப்பு கொடுங்க. Give forgiveness. மன்னிப்பை கொடுங்க சொல்லுங்க, பக்கத்துல நீங்க பார்த்து கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க. எதுக்கு பிரச்சனை? மன்னிப்பு கொடுங்க. ஒரு பிரச்சனை தேவையில்லை, ஒருவர் மன்னிங்க, மன்னிப்பையும் கொடுங்க. Give it, lay down. அதெல்லாம் கொடுத்துருங்க உங்களுக்கு. More you lay down, நீங்க எதையெல்லாம் கொடுக்கின்றீர்களோ you will get it back. அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Say that, lay down, நீங்க கொடுங்க. get it back. பெற்றுக்கொள்வீர்கள். சத்தமா சொல்லுங்க, lay down. More you lay down, நீங்கள் அதை அதிகமாக கொடுக்கின்றீர்களோ you will get it back. அதெல்லாம் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். Say it. More you lay down. Jesus laid down his life. இயேசு தன் உயிரையே கொடுத்தார். He got his life back. அவர் இயேசு ஆண்டவர் வீண்டு விட்டு. Now Jesus says, in my name. என் நாமத்திலே ஆண்டவர் சொல்கிறார். In my name. என் நாமத்திலே. Anyone hates you. யாரெல்லாம் உங்களை வெறுக்கின்றார்களோ. Father, brother, sister. In Luke chapter, it is mentioned wife also. பிரியமகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நாமத்தின் பொருட்டில் அப்பாவோ அம்மாவோ சகோதர சகோதரிகளோ நண்பர்களோ யாரெல்லாம் உங்களை வெறுத்தாலும். In Luke chapter it is mentioned wife also. லூக்கா நற்செய்தியில வாசிக்கிறோம் எதற்காக இப்படி செய்யணும் என்று. wife மனைவி சொல்லுங்க. அப்பா அம்மா எல்லாம் மத்தாய் சுவிசேஷத்துல இருக்கு. அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் சொல்லி இருக்குது. லூக் காஸ்பல் மட்டும், லூக்கா நற்செய்தியில மட்டும் வைஃப் கூட இன்க்ளூட் பண்ணி மனைவி சேர்த்திருக்கார். ஹalleluya. ஹalleluya. என் மனைவி என்ன பார்க்கறா இப்போ? எங்க மனைவி அவங்களை உத்து பார்க்கறாங்க பாருங்க. ஹalleluya. ஹalleluya. Anything you lay down, எதையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கின்றீர்களோ you will get it 100-fold back. அதெல்லாம் 100 மடங்காக திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. ஹalleluya. Lay down means what? எதை விட்டு கொடுப்பேன்னு சொன்னா என்ன? Lay down means what? விட்டு கொடுப்பேன் என்ன சொன்னா என்ன? Giving up. அதெல்லாம் கொடுத்து விட வேண்டும். Giving up. எல்லாம் கொடுத்துரு. I have enmity with my neighbor. என்ன பக்கத்துல உள்ளவங்க வருவாட்ட தேஷம் உண்டு. பக்கத்துல உள்ளவங்கட்ட வர சண்டைக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சண்டை பெரிய சண்டை இருக்கு. எவ்வளவு வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் சண்டை? எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 10 25 வருஷம். 25 வருஷம். சரி. 25 years பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு சண்டை. 25 வருஷமா ஒரே சண்டை சச்சரவு. I am fighting with my neighbor for 25 years. 25 வருஷமா ஒரே சண்டை சச்சரவு. Today word of God is saying. இன்னைக்கு இறைவார்த்தை சொல்கிறது. After Easter. ஈஸ்டருக்கு அப்புறமா. Anyway, Easter is over. ஈஸ்டர்லாம் முடிஞ்சு போச்சு. Go back. திருப்பி and ask them forgiveness. அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கொடுக்கணும். Lay down. எல்லாம் விட்டு கொடுத்துருங்க. Give it up. எல்லாம் விட்டுருங்க முழுமையா. நானா என்னால முடியாது. நான் யாரு? நான் இங்க வரும் பாடும் ஆடு ஸ்தோத்திரம் சொல்ல எல்லாமே சொல்ல. ஆனா நடக்க எல்லாம் ஆடுவோம் பாடுவோம். 25 years சண்டை போடி விட்டு விடு. ஆடுவோம் பாடுவோம் துதிப்போம் எல்லாம் செய்வோம். ஆனா பாடுவேன் எல்லாம் செய்வேன். ஆனா சண்டை மட்டும் விடுறது இல்ல. சண்டை 25 years இருக்குது. எப்போ போய் இப்ப போய் விடுனா எப்படி விடுறது? உயிரோட உன்னை விட மாட்டேன். நான் உயிர் ஆமா அது வேணா செய்வோம். ஹalleluya. 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 Lay down. விட்டு கொடுங்க. The power of laying down. அந்த ஆற்றலை விட்டு கொடுங்க. Say the power of laying down. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. The power of laying down. ஆற்றலால் விட்டு கொடுங்க சொல்லுங்க. The power of laying down. The power of laying down. என்ன அது கரெக்ட் தமிழ்? The power of laying down. விட்டு கொடுக்கலின் சக்தி. The power of laying down.
power of தன்னையே தாழ்த்திக் கொள்வது. அதுக்கு பயங்கரமான சக்தி. அதற்கு மிகப்பெரிய வல்லமை ஆற்றல் உண்டு. Giving forgiveness is powerful. பிரியமான மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது. மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது, வலிமை வாய்ந்தது. Weak men keep grudge inside, that the powerful man giving it up. உங்களுக்கு இருக்கிற எல்லா வெறுப்பு, வைராக்கிய, பகைமை உணர்வு எல்லாம் முழுமையாக நீங்க விட்டு கொடுங்க. No. The weak man keeps power, keep grudge inside. பிரியமானவர்களே, அந்த Give it up. அதாவது பலவிதமான பலவீனம் உள்ளவர்கள் வெறுப்பு வைராக்கியம் தன் அகத்திலே வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆற்றல் உள்ளவங்க, அபிஷேகம் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பார்கள். Hallelujah. Hallelujah. பலகீனமான மனிதர் அவருக்குள்ளே grudge-ல, grudge-க்கு என்ன சொல்ல? வெறுப்பு வைராக்கியம். வெறுப்பு வைராக்கியம் உள்ளே வைக்கும். பலவீனமானவர்கள் வெறுப்பு வைராக்கியத்தை தன் அகத்தில் வைத்துக் கொள்வார்கள். சக்தராய மனுஷா, ஆனா வலிமை வாய்ந்தவர்கள், weak men always keep grudge inside. பலவீனமானவர்கள் வெறுப்பெல்லாம் தன் அகத்தில் வைத்துக் கொள்வார்கள். And the powerful man, ஆனால் வலிமை வாய்ந்தவர்கள் giving it up. எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பார்கள். Giving it up. எல்லாவற்றையும் விட்டுருவாங்க. Laying it down. எல்லாம் விட்டு கொடுப்பாங்க. The power of laying it out. எல்லாவற்றையும் எல்லாம் தாழ்மை Jesus laid his life down. இயேசு ஆண்டு தன்னையே தாழ்த்தி விட்டு கொடுத்தார். We don't know the power of laying it down. நம்ம அந்த ஆற்றல் விட்டு கொடுப்பதற்கான அந்த வலிமை ஆற்றல் நம்ம என்னன்னு தெரியாமலே இருக்கிறோம். Hallelujah. 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 Say it louder. Hallelujah. All of you say hallelujah. Hallelujah. When she say hallelujah, she is receiving healing. நீங்க ஹalleluya சொன்னீங்கன்னா நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். That black shawl, yes. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Get up, get up, get up. எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. நீங்க எழுந்து நில்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க. மத்தவங்க உட்காருங்க. சொல்லுங்க. இவருக்கு மாட்டோம். சத்தமா சொன்னீங்கன்னா சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். She say hallelujah, she is receiving healing in her womb. பாருங்க, நீங்க கருப்பையில் இருக்கிற ஒரு சுக நலத்தை ஆண்டு தர விரும்புகிறார். நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா கருப்பை சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். சத்தமா சொல்லுங்க. Oof. Bring up. கூப்பிட்டு வாங்க. No. எழுந்து நிக்க வைங்க. எழுந்து நிக்க வைங்க. Lift her. எழுந்து நிக்க வைங்க. I'm telling you, this is a prophecy I'm making over your life. Bring up. கூப்பிட்டு வாங்க. All of you pray for your sister. இந்த சகோதரிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். She is our sister. Hallelujah. She is our sister. நம்முடைய சகோதரி இவர்கள். Pray for her. இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கைகளை உயர்த்தி ஜெபம் செய்யுங்க. நீங்க எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்யுங்க மக்களே. The name of Jesus. Hallelujah. In the name of Jesus. இயேசு நாமத்திலே. She is receiving healing. அங்கே வயிற்றில கடுமையான வலி இருக்கு. Giving it up. எல்லாவற்றையும் முழுமையாக விட்டு கொடுப்போம். Giving it up. முழுமையாக விட்டு கொடுங்க. Lay down. ஆமென். Lay down. விட்டு கொடுங்க. உங்களை தாழ்த்து விட்டு கொடுங்க. Hallelujah. Come out. Come out. Hallelujah. Come out. Hallelujah. Come out of her. 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 Hallelujah. In the name of Jesus. 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 Receive your miracle. Amen. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அற்புதத்தை. Receive your miracle. Hallelujah. Receive your miracle. Hallelujah. Receive your miracle. Hallelujah. Receive your miracle. Hallelujah. Jesus heals you today. Mount praise. துதிங்க பாப்போம். எல்லாரும் சத்தமா துதிங்க. Praise. Hallelujah. Praise. Praise. வாங்க நல்லா ஸ்துதிங்க. மக்களே துதிங்க.
ஹalleluya மக்களே மக்களே வாங்க வாங்க ஹalleluya 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 மக்களே வாங்க ஸ்துதி ஸ்துதி ஹalleluya ஹalleluya வாங்க வாங்க ஸ்துதி 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 நல்லா ஸ்துதி ஆராதனை ஆராதனை நல்லா ஸ்துதிங்க ஹalleluya ஹalleluya நல்லா ஸ்துதிங்க நீங்க வா ஹalleluya 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 நல்லா ஸ்துதி நல்லா ஸ்துதி பௌடா 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 நல்லா ஸ்துதிங்க நல்லா ஜெபிங்க ஆராதனை 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 சத்தமா ஜெபிங்க சத்தமா ஜெபிங்க Hallelujah, hallelujah, hallelujah. say in the name of Jesus இயேசு நாமத்திலே receive இயேசு நாமத்திலே பெற்றுக்கொள் 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 மாதாவே வென்று கொள்ள எங்கள் காய் வென்று கொள்ள மாதாவே வென்று கொள்ள எங்கள் காய் வென்று கொள்ள மாதாவே வென்று கொள்ள எங்கள் காய் வென்று she suffered a lots of suffering அநேக ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்ட நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க Jesus is healing her today. இயேசு இந்த வேளையை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் Tetelestai. ஹalleluya ஹalleluya Say tetelestai. Say tetelestai. ஹalleluya ஹalleluya The power of laying it down. The power. The power. Power. விடுதலை 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 ஏசாண்டு சொன்னார் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் கொடுக்கவில்லை. When the grain of wheat lay down, கோதுமை மணி நிலத்தில் விழுந்தால் ஒழிய it gives life. அது வாழ்வை உயிரை It gives life. அது உயிரை பலனை கொடுக்கும். Sorry. ஹalleluya Pala. இயேசுவே மாதாவே வென்று கொள்ளும். அவளோட பேர் என்ன? Pranita. You are healed today.
Hallelujah. அல்லேலூயா. I'm seeing Jesus has touched your womb. இயேசு கருப்பையை தொட்டதை நான் கண்ணால் கண்டேன். Show this action. Show this. எனக்கு தெரியாது. நம்பிக்கையோடு தாலாட்டுங்க. நம்பிக்கையோடு தாலாட்டுங்க. விசுவாசத்தோடு Show this action. தாலாட்டுங்க. Show this action. தாலாட்டுங்க. ஆண்டவர் This will happen. இது கண்டிப்பா Hallelujah. Jesus. I don't know who she is. நீங்க யார் நமக்கு தெரியாது. But Jesus is saying this. ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றாரு. He has blessed you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். You speak English? You can understand English? What are you praying for? எதுக்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்க? எதற்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீ ஜெபிச்சிட்டு இருக்க? குழந்தைக்காக. அதான் தாலாட்ட சொன்னார். பாரு தாலாட்டுங்க. நம்பிக்கையோடு கடவுள் உங்களுக்கு குழந்தை கொடுக்கிறார். ஏனம்மா தெரியலையா? குழந்தை எப்படி பிடிக்கணும்? குழந்தை நல்லா தாலாட்டுங்க. இதுவா ஆட்டிட்டு குழந்தை எப்படி குழந்தை எப்படி ஆட்டுவீங்க? நல்லா பிடிப்பாரு. குழந்தை ஆட்டி காமி பாப்போம். தாலாட்டி காமி. நல்லா நல்லா ஆட்டமா. குழந்தை கீழே விழாம பாத்துக்கோங்க. பாருங்க பாரு. அம்மா எப்படி பாருங்க. அந்த மாதிரி மாதாவே வென்று கொள்ளு. அந்த பாடல் தெரியலையா? சோக்கத்தூர் பாடு. சோக்கத்தூர் தானே எனக்கு தெரியும். அந்த தர்மபுரி தெரியுமா? மாதாவே வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். ஓ மாதாவே வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். The power of laying it down. அந்த எல்லாம் நம்ம விட்டு அந்த நமக்கு இந்த ஆற்றலை நம்ம முழுமையாக விட்டு கொடுக்க வேண்டும். There is a power. இது ஒரு ஆற்றல் உண்டு. When you laying it down. அது கீழே நீங்க போடும் பொழுது the grain of wheat. அந்த கோதுமை மணி நிலத்தில் விழும்போது. The grain of wheat, not wheat. கோதுமை மணி when it falls down. அது கீழே விழும்போது. கோதுமை மணி கீழே விழும்போது. Laying it down. அது கீழே விழும்போது. Laying it down. அது கீழே போகும்போது. Laying it down. அது கீழே போகும்போது மாதாவே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். மாதாவே she is healed today. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். The power of laying it down. The power of laying it down. அதுக்கு நம்ம கீழே போடும்போது ஆற்றலோடு. We thought always going up is powerful, but going down also very powerful. மேலே போகும்போது அவ்வளவு வலிமையா நம்ம எரியறது இல்ல, கீழே விடும்போது வலிமையோடு சக்தியோடு கீழே விடும். Jesus laid down his life. தன் உயிரவே ஆண்டவர் முழு வலிமையோடு கீழே விட்டு கொடுத்தார். Like a grain of wheat, wheat. கோதுமை மடி. When Jesus lay down, it says, when the seed of wheat dies, அந்த கோதுமை மடி மடிந்தால் multiplies. அது மடிந்தால் தான் அது பலனை கொடுக்க முடியும். Get the blessing. மாதாவே எங்கள் காய் வேண்டிக் கொள்ளும். ஓ she's done. She's done. Tetelestai. Mother Mary at the foot of the cross, please
Please do pray for us. All of you. Mother Mary, at the foot of the cross, please do pray for us. The power of laying it down. நமக்கு முடியாக ஆற்றலோடு விட்டுக் கொடுப்பது என்பது பயங்கர சக்தி இருக்கு. வல்லமையோடு ஆற்றலோடு விட்டுக் கொடுப்பது ஒரு பயங்கர கீழே விழுவதற்கு உண்மையிலே ஒரு ஆற்றல் வலிமை உண்டு. கீழே போடணும், வலிமையோடு ஆற்றலோடு போடணும். சில சமயம் கீழே விழும், நாமளாம் சில சமயம் கீழே எடுத்து போடுவோம். அப்படி நீங்க போடணும். கீழே விழுவதற்கும் நாம போடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இரண்டுக்குமே மிகப்பெரிய ஆற்றல் வலிமை உண்டு. Sometimes people will let you down. சில சமயம் சில ஆற்றல் உங்களை தள்ளி விடலாம். Other time you have to let you down. சில சமயம் நீங்களே கீழே விழுந்தலாம். நின்னே தன்னை வீழ்த்தணும். நீங்க உங்களையே கீழே வீழ்த்த வேண்டும். It is powerful. அது மிக ஆற்றல் உள்ளது. Hallelujah. Hallelujah. I'm telling you, this is very powerful. மிக ஆற்றல் வலிமை வாய்ந்தது அது. Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், Father loves me because தந்தையான் கடவுளை அன்பு செய்கிறார். I laid down my life. நான் என் வாழ்வே விட்டு In order to get it back. அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகவே. This is the reason Father loves me more. அதனாலதான் தந்தையான கடவுள் என்னை அன்பு செய்தார். The very next verse says, இரண்டாவது வசனம் வாசிக்கிறீங்க, 18வது No வசனம். one take it from me. அது என்னது யாரும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. My life. என்னுடைய வாழ்வு. No one can take it from me. என்னிடமிருந்து யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. Before anyone taking it from me, I am laying it down. நான் என்னிடமிருந்து யாரும் பெற்றுக்கொள்வதற்குன்பாக எடுத்துக்கொள்வதற்குன்பாகவே நானே முழுமையாக ஆற்றலோடு விட்டு கொடுத்து விடுகிறேன். Without laying down you cannot multiply. அது நீங்க கீழே விழுந்து மடித்தால் ஒளியே ஒருபோது அது பலன் கொடுக்க இயலாது. If you want a multiplication, நீங்க பலுகி பெருக வேண்டும் நினைக்கின்றீர்களா? பெருக வேணும். பலுகி பெருகணுமா? கீழே வேணும். கீழே விழணும், விட்டு கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க. பலுகி பெருகணுமா? சொல்லுங்க. பலுகி பெருகணுமா? சொல்லுங்க. பலுகி பெருகணுமா? அப்ப முழுமையா விட்டு கொடுங்க. கீழே வீழ வேணும். முழுமையா விட்டு கொடுத்துடணும். கீழே வீழ வேணும். ஏது சீடு, any seed, எந்த விதையா இருந்தாலும், எந்த விதையா இருந்தாலும் கீழே விழணும். கீழே விடணும். அப்பதான் அது பலுகி பெருக முடியும். சத்தமா சொல்லுங்க. கீழே விட எந்த விதையா இருந்தாலும் அது கீழே விழணும். நீங்க சொல்லுங்க. இப்போ எந்த விதையா இருந்தாலும் you say it now. அது கீழே விழணும். அப்பதான் அது பலுகி பெருகும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எந்த விதையா இருந்தாலும் அது கீழே விழணும். அது கீழே விழணும். அப்பதான் அது பலுகி பெருகும். அப்பதான் அது பலுகி பெருகும். ஒரு வட்டம் கூட. எந்த விதையா இருந்தாலும் எந்த விதையா இருந்தாலும் அது கீழே விழணும். அது கீழே விழணும். அப்பதான் அது பலுகி பெருகும். அப்பதான் அது பலுகி பெருகும். பாரு, எந்த விளையா இருந்தாலும், எந்த விதையா இருந்தாலும் சரிதான். தேங்காய் எப்படி தெங்கு வரும்? எப்படி தென்னை மரம் எப்படி வரும்? கீழே விழணும். கீழே விழணும். பேக்ல வச்சா தெங்கு வருமா? பேக்ல போட்டு தேங்காய் போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டா தென்னை மரம் வளர்ந்து வருமா? Coconut tree you are keeping in the short case and you will be expecting, oh, coconut tree will come. No, it has to fell down. It has to lay down. பூட்டி வச்சிட்டு தென்னை மரம் வாங்கன்னு சொன்னா வராது. மாறாக அது கீழே விழணும். அப்பதான் அது பலுகி பெருகும். Hallelujah. 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 Mango, this is mango season. இது அது மாங்கா சீசன். அது மாங்கா சீசன். மாங்கா சீசன். மாங்கா எப்படி உண்டாகும்? மாங்கா எப்படி உருவாகும்? இந்த மாதிரி மாங்காய் வச்சுட்டு இருந்தா மாங்காய் உண்டாகும். மாங்காய் அப்படியே நெஞ்சோட அணைச்சிட்டு இருந்தா மாங்காய் உருவாகாது. கீழே வீழ வேணும். அது கீழே விழணும். சொல்லுங்க. கீழே விழணும். நீயே அந்த மாங்காய். நீங்க தான் அந்த மாங்காய். தேங்காவும் நீங்க தான். நானே அந்த மாங்காய். நானா தான் அந்த மாங்காய். I am that mango. நான் தான் அந்த மாங்காய். Hallelujah. Hallelujah. If I want to see the result or fruitfulness,
நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கனிகளை கொடுக்க If you வேண்டும் want to see the fruitfulness, நீங்க நிறைவான பலனை there is எதிர்பார்க்க no shortcut. நீங்க ஒவ்வொரு குறுக்கு வழி கிடையாது. Lay down. கீழே விழணும். Lay down. கீழே விழணும். Give it up. ஆமென். No shortcut for fruitfulness. நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்காக குறுக்கு வழிகள் எல்லாம் கிடையாது. பக்கத்து இருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. No shortcut for fruitfulness. குறுக்கு வழியில சத்தமா சொல்லுங்க. குறுக்கு வழியில பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. ஹalleluya. Lay down. கீழே விழணும். Power of laying down. கீழே விழுக்கிற ஒரு வல்லமை ஆற்றல் உண்டு. அதுக்கு பயங்கர சக்தியா? அதுக்கு வல்லமை உண்டு. அதுக்கு பயங்கர சக்தியா? அதுக்கு வல்லமை உண்டு. ஓ, உங்களை உள்ளது எல்லாம் வெளிய வரும். நீ தாளத்துல நீங்க முழுமையாக விட்டு கொடுத்தா உள்ள உள்ளத்தோட வெளிய வரும். Everything that is inside you will come out when you lay down. நீங்க முழுமையாக விட்டு கொடுக்கும்போது கீழே போடும்போது உங்க உள்ளத்துல எல்லாம் power of laying down. ஆமென். The power of laying down. நீங்க முழுமையாக விட்டு கொடுப்பது கீழே போடுவது. When you are hearing me, when you are hearing me today, நீங்க இன்னைக்கு கேட்கிற என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, brother, சகோதர சகோதரிகளே, I am the one நான் ஒரே மனுஷன் who laid down for many months and many years. பல மாதங்களாக பல வருடங்களாக நான் கீழ் விட்டு கொடுக்கிறேன். I'm telling you, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். the fruitfulness is coming. நீங்கள் Hallelujah. You will never end up in astray. நீங்க ஒருபோது முடிக்க முடியாது. You will never end up in emptiness. ஒருபோது வெறுமையில் நீங்கள் இருக்க முடியாது. You will be fruitful. நீங்கள் பலனை கொடுக்கின்றவர்களாக மாறுவீர்கள். Because you choose காரணம் நீங்கள் to தேர்ந்தெடுக்கப்பட்ட lay down. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், கீழே விடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். கீழே வீழது தெரிஞ்செடுத்தவர் நீங்கள். கீழே விடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். Hallelujah. கீழே வீழது தெரிஞ்செடுத்து நீங்கள் தெரிஞ்செடுத்து. நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். கீழே விடுவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். கீழே வீழது கீழே விடுவதற்காக உங்களை நீங்கள் தேர்ந்து கொண்டீர்கள். Hallelujah. Hallelujah. താഴെ വീഴൽ ഞാൻ கீழே விடுவதற்கு நானே தேர்ந்து கொண்டேன். Hallelujah. Hallelujah. அத கரெக்ட். நானே தேர்ந்து கொண்டேன். No one forced Jesus to lay down his life. இயேசு ஆண்டவரை கீழே விடணும்னு சொல்லி யாரும் அவரை நிர்பந்திக்கவில்லை. Jesus never get a promotion when he go back to heaven after dying on the cross. சிலுவையில அறை உண்டு மரித்து விண்ணகத்திற்கு போவதற்காக ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல. இயேசுவின் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கல. ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சதா கிடைக்கல. Then why Jesus has to die? அப்படி இருந்தா ஏன் அவர் இறந்தார்? The power of laying down. ஏன்னா கீழே விழுந்ததற்கான வலிமை உண்டு. அதை புரிந்து கொண்டார். Say this afternoon everybody say the power of laying down. நீங்க உங்களே விழும்போது கிடைக்கக்கூடிய all of you say the power there is power of laying down. Power of laying down சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Another 133 is receiving healing now. 133 பேர் இப்ப சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Yes. நல்ல கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி. Now. உற்சாகத்தோடு இடிமுழக்கம். Hallelujah. 100. Oh, praise. Praise. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 133 of you are receiving healing. உங்களே நீங்க தாழ்த்தி விட்டு கொடுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களே தாழ்த்தி நீங்க விட்டு கொடுங்க, கடவுள் உங்களை சுகப்படுத்துவார், நலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை தாழ்த்தி விட்டு கொடுங்க மக்களே. இந்த விதமான தடுமாற்றங்கள் எல்லாம்
This brokenness இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் is for multiplication. இதெல்லாம் பலுகி பெருகுவதற்காக. I'm telling you, this brokenness இப்ப நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு is இடர்களும் for the multiplication. அது பலுகி பெருகுவதற்காகவே. You are choose to be multiplied. நீங்க வந்து பலுகி பெருகுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். Any seed will multiply ஒவ்வொரு விதைகளும் பலுகி பெருக when வேண்டும். it falls into the ground. அந்த கீழே விழுந்து மடிய வேண்டும். It has to fall. அது கீழே விழுந்து வேண்டும் மடிய It வேண்டும். has to lay down. அது கீழே விழ வேண்டும். It has to fall down. அது கீழே விழ வேண்டும். Give it up. அது கீழே விழணும். Give it up. Give up. Give up. Give up. Give up. முழுமையாக விட்டு கொடுங்க மக்களே. Submit yourself. உங்களையே தாழ்த்தி விட்டு கொடுங்க. He will exalt you. உங்களையே தாழ்த்தி விட்டு கொடுங்க. He will exalt you. உங்களையே விட்டு கொடுங்க. தாழ்த்தி விட்டு கொடுங்க. Oh, that brother is receiving healing. மாதாவே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Yes. Receive it, brother. மாதாவே வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். என்னாச்சு இவருக்கு? சகோதரருக்கு என்னாச்சு கேள்வி சொல்லுங்க. இவருக்கு என்னாச்சு? இவருக்கு என்னாச்சு? காலுக்கு என்னாச்சு? நடக்க முடியாது. சரி, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இவர் நடக்க வேணாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடக்க வைக்கிறார். சத்தமா ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து எழுதி ஜெபம் பண்ணுங்க. நீங்க உட்காருங்க. அவர் மட்டும் நீங்க மட்டும். ஐயா நீங்க மத்தவங்க உட்காருங்க. ஐயா எந்திரிச்சுங்க. சகோதரர் எந்திரிச்சுங்க. நல்லா ஜெபம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாங்க வாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மாதாவே வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். வாமா ஜெபம் பண்ணலாம். வாமா வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வந்து ஜெபம் பண்ணுங்க. வாமா வாங்க ஜெபம் பண்ணுங்க. சகோதரருக்கா ஜெபம் பண்ணுங்க. வாங்க. ஹல்லேலூயா 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 வாமா வாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன வாமா வாமா. ஹல்லேலூயா வாமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாமா வாமா ஜெபம் பண்ணுங்க. In the name of Jesus. Holiness of Jesus. The very holiness of Jesus. Elama. Baba. 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 வாங்க 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 வாங்க. நட வேணாம் நட வேணாம் நட வேணாம். வாங்க 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 ஐயா. வாங்க ஐயா வாங்க ஐயா. தள்ளி வாங்க வாங்க. ஐயா. நீங்க வாங்க ஐயா. பிள்ளை தள்ளி உட்காருங்க. வாங்க 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 ஹல்லேலூயா வாங்க. அவரை தொட வேண்டாம். அவரை பின்னாடி நில்லுங்க. வாமா 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 வாமா. எல்லாரும் கண்ணை துதிங்க தொட, மக்களே. கண்ணை தொட. எல்லாரும் துதிங்க 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 துதிங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. வாங்க 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 வாங்க. ஸ்பீடா வாங்க. ஸ்பீடா வாங்க. ஸ்பீடா வாங்க. ஸ்பீடா வாங்க. ஸ்பீடா வாங்க. ஸ்பீடா வாங்க. Come fast. Come fast. Come fast. Come fast. Come fast. Come fast. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு பாரு. வா வா வா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வாங்க 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 வாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம். ஏய்
இங்க பாரு, வாங்க வாங்க பையா. ஹalleluya 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 ஹalleluya. ஏதாவது பிரச்சனை இல்ல? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இல்ல? சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை இல்ல இருக்கா? இல்ல இல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே. ஹalleluya இயேசுவே. 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 Touch of the Trinitarian. ஆமென். Spirit, ஆமென். you leave him now. ஆமென் 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 ஆமென். Spirit, ஹalleluya ஹalleluya. you leave him now. எல்லாம் போகட்டும், ஆவியெல்லாம் போகட்டும், ஆவியெல்லாம் போகட்டும். Spirit, you leave him now. கட்டி வைக்கிற ஆவிகள்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே. Leave him now. ஆமென். வெளியேறட்டும் 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 வெளியேறட்டும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஹalleluya ஹalleluya Father, Son, and the Holy Spirit. Name of the Father, Son, and Holy Spirit. Amen. Get up. No, 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 don't touch, don't touch, don't touch. Don't touch. Get up, get up. எழுந்திருங்க, நீங்களே எழுந்திருங்க. எழுமே, எழுமே. எழுந்திருங்க. எழுந்திரு, எழுந்திரு. எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. நீங்களே உங்களால எழுந்திரு. எழுந்திரு, எழுந்திரு. ஸ்பீடா நட. ஸ்பீடா நட. இயேசு நாமத்தில் நடங்க. ஸ்பீடா நட. ஸ்பீடா நட. இயேசுவே, இயேசுவே. இயேசுவே 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 நடங்க நடங்க நடங்க. இயேசுவே 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 ஸ்பீடா நட. ஸ்பீடா நட. இயேசுவே, இயேசுவே. நடங்க ஸ்பீடா நடங்க. இயேசுவே இயேசுவே வேகமாக சொல்லிட்டே நடங்க. இயேசுவே 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 இயேசுவே. ஸ்டெப் ஏறி அச்சா எடுத்து போ. மேலே ஏறி வாங்க, ஃபாதர் வாங்க. Go to the Woof. Jesus. 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 Woof. See this. ஹalleluya This is what Jesus is doing. ஹalleluya ஹalleluya. Oh my Jesus. Hey, yeah. எழுப்பி வாங்க. எடுத்து வாங்க எடுத்து வாங்க. அதை எடுத்து உயர்த்தி வாங்க. அந்த அதை எடுத்து உயர்த்தி வாங்க. அந்த ஸ்டிக்கை தூக்கி உயர்த்தி வாங்க. Jesus. உயர்த்தி வாங்க. You are completely healed. ஆண்டவர் You are சுகப்படுத்திட்டார். completely healed. ஆண்டவர் முழுமையாக உங்களை சுகப்படுத்தியிருக்காரு. You are completely healed. முழுமையாக சுகப்படுத்தி விட்டார். நீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Come, 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 come. வாங்க வாங்க Come, வாங்க, 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 வாங்க. ஹalleluya. ஸ்பீடா வாங்க. ஸ்பீடா வாங்க 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 வாங்க. எஸ் 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 எஸ். ஸ்பீடா வா, ஸ்பீடா வா. வாங்க 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 வாங்க. பாதாவே வென்று கொள்ளும் எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். ஓ பாதாவே வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காய் எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Yes, come, come, come here. And get the priestly blessing. வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காய் வென்று வேண்டிக் கொள்ளும். கொள்ளும். உங்களால முடியும், உங்களால முடியும். Come, மாதாவே வென்று கொள்ளும். எங்களுக்காய். எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Come, come, come. மாதாவே வேண்டிக் அவர் அது. Come on. எங்களுக்காய் வேண்டிக் கொள். கைகளை தட்டி ஓ ஆண்டவரே மாதாவே வேண்டிக் கொள்ளும். Get up, get up. எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். மாதாவே வென்று கொள்ளும். எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும்.
the power of laying down the life. நீங்கள் கீழே விழுவது உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும். Jesus laid down his life. இயேசு ஆண்டவர் தன் வாழ்வே கீழே விழுந்தார். Jesus laid down his life. தன் வாழ்வை உயிரவே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே விழுந்தார். தாழ்த்திக் கொண்டார். இயேசு ஆண்டவர் தன் வாழ்வே தாழ்த்தி கொண்டார். உயிரவே மாதாவே வேண்டு காலு எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். சத்தமா மாதாவே வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். ஓ மாதாவே வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Jesus said, இயேசு ஆண்டவர் சொன்னார். Jesus said, இயேசு ஆண்டவர் சொன்னார், Father has given me a commandment. ஆண்டவர் தந்தையாக கடவுள் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். What is that commandment? என்ன கட்டளை அது? When you lay down your life, நீங்கள் வாழ்வையே விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். that life it will turn into the abundance of life. From the life to the abundance of life. நீங்கள் அப்படி வாழ்வை விட்டு கொடுக்கும்போது அது அபரிமிதமாய் பலுகி பெருகும்படியாக ஆண்டவர் செய்வார். Today Jesus is asking you, இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். can you lay down that property dispute? இப்போ உங்கள் இருக்கிறதை முழுமையாக ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறீர்களா? That property dispute. உங்களுக்கு இருக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு வழக்கு இருக்கு, அது விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்களா? சொத்து விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அல்ல சொத்து பிரச்சனை விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்களா? வழக்கு that property dispute. சொத்து சம்பந்தமான ஒரு வழக்கு இருக்கு, அது விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறீர்களா? இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் ஆடுவேன் பாடுவேன், ஆனா சகோதரமாயிட்டுல I will dance and I will sing, but நான் ஆடுவேன் பாடுவேன், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கிறதே கிடையாது. Jesus is asking you. இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். Own brothers, சொந்த உடன் பிறந்த brother from the same womb, ஒரே கருப்பையில் உருவான சகோதர சகோதரிகள் fighting each other for many years. பல ஆண்டுகளா அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. இங்க இருக்கீங்க நீங்க. முன்னாடி வாங்க. அப்படி சொந்த சகோதர சகோதரிகளோடு சண்டை சச்சரவமா இருக்கிறவங்க இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். இப்ப அது நம்ம வந்து தீர்வு காணணும். முன்னால வாங்க. இன்னைக்கு செட்டில் பண்ணலாம் வாங்க. உங்க சகோதர சகோதரரோடு பிணக்கோடு வழக்கோடு இருக்கிறவங்க, ப்ராப்பர்ட்டி இஷ்யூனால குறிப்பா சொத்து சம்பந்தமான வழக்கோடு இருக்கிறவர்கள் இங்க இருக்கிறீங்க. அவர்கள் வாங்க 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 இங்க வாங்க வாங்க. ஆண்டவர் சும்மா சொல்றது இல்லை, வெக்கப்படாம வாங்க 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 செட்டில் பண்ணலாம். உங்க சகோதர சகோதரி சொத்து சம்பந்தமா வழக்கோடு இருக்கிறவர்கள் மேடைக்கு வாருங்க. 8 ஃபேமிலி இருக்குங்க. இங்க 8 குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. இனி 7 இருக்கு. இனி 7 குடும்பம் இருக்கு. வாங்க வேகம் வாங்க, சீக்கிரம் வாங்க, மேடைக்கு வாங்க. மேடைக்கு வாங்க. விடுதலை வேண்டும் என்றால் வாங்க. இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். இன்னைக்கு அது சரி செஞ்சலாம். வாங்க, செட்டில் பண்ணிடலாம். வாங்க. பவர் ஆஃப் லேயிங் டவுன். ஆமா, உங்களை விட்டு உங்களை தாழ்த்தி விட்டு கொடுப்பது. விட்டு கொடுக்கல சக்தி, அதுக்கான ஆற்றல் உங்களுக்கு வேணும். வாங்க 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 வாங்க. நீங்க விட்டு கொடுக்க உங்களை தாழ்த்துறதுக்கான வல்லமை ஆற்றல் உங்களுக்கு வேணும். சீக்கிரம் முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் வாங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காங்க, வாங்க மேடைக்கு. சகோதர கூட பிறந்த சகோதர சகோதரிகளோடு சொத்து சம்பந்தமான அயல்பக்கம், அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க அயலாரோடு இருக்கிற சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களும் மேடைக்கு வாங்க. இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி வாங்க 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 வாங்க. எல்லாம் அந்த 3 தான் இங்க வந்தது. 3 பேர் தான் வந்திருக்காங்க. இனி 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் இருக்கீங்க. இனி 5 பேர் இருக்காங்க. மேடைக்கு வாங்க. சீக்கிரம் முன்னாடி வாங்க. சீக்கிரம் வாங்க. 2 of them are joining live. 2 of them are joining live. 2 பேர் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க லைவ்ல பார்த்து 2 பேர் நேரடியா வாங்க வாங்க. சரி பிரச்சனை செட்டில் பண்ணலாம். வாங்க. பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய வேண்டும். வாங்க வாங்க. இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். அதெல்லாம் சரி செய்யணும். வாங்க. நானே வழி தரஞ்சு தரேன். நீங்க வாங்க. உங்களுக்கு வழி காண்பித்து கொடுக்கப்படுவாங்க. எஸ். சொத்து சம்பந்தமான பிரச்சனையோடு வழக்கு இருக்கவங்க தயவு செய்து மேடைக்கு வாருங்கள்.
வேகம் வேகம் சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க செட்டில் பண்ணலாம். எப்படி செட்டில் பண்ண வேணும்? எப்படி செட்டில் செய்யணும்? எப்படி செட்டில் பண்ண வேணும்? எப்படி செட்டில் பண்ண வேணும்? உங்க சொத்து பிரச்சனை எப்படி செட்டில் செய்ய போறீங்க? என்ன ஆண்டவர் சொன்னா, you know what Jesus is saying today? When you are laying down, that laying, you know English, right? Yes. Are you a teacher? Yes. இவங்க ஒரு டீச்சர். பிரதர் கேட்டாரு, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஆள் வர்றாங்க. So சீக்கிரம் வாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. மெதுவா. இனி இருக்கு, 4 இருக்கு. இனி 4 பேர் இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க. எதுக்கு சந்தேகப்படணும்? முன்னாடி வாங்க. முன்னால வந்தாதான் விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். இன்னைக்கே முழுமையான விடுதலை செட்டில் பண்ணிடலாம். வாங்க. இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். இன்னைக்கு செட்டில் பண்ணிடலாம். வாங்க வாங்கம்மா வாங்க. செட்டில் பண்ணலாம். இன்னைக்கு ஆண்டவர் தான் கூப்பிடுறேன். நானே அல்ல, நானே எதுக்கு கூப்பிடணும்? நானே திரும்பி போகும். எதுக்கு நான் எதுக்கு கூப்பிடணும்? எனக்கு நீங்க வந்தாலேருந்து வந்தில்லேருந்து, நீங்க வந்தாலும் வராவிட்டாலும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. பிரதருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வந்தா சரி செய்யலாம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். அது உங்க வழக்கெல்லாம் சரி செய்து விடணும். years of dispute, உங்க சொத்து சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும். because of that, அதனால தான் பிரியமானவர்களே, you are not even talking to your own sister. கூட பிறந்த சகோதரிகள்ட்ட பேசாம இருக்கீங்க. அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கனால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னை ஏமாத்தி, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அவர் என்னை ஏமாத்தி, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி, அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. come I will give you solution. அப்படிப்பட்ட ஆள் இருக்கீங்க. வாங்க. Teacher, the power, you know English very well, right? The power, வாங்கம்மா இங்க நில்ல. The power of laying down, Jesus showed us through his life. When Jesus was laid down, when Jesus was taken to the cross, when Jesus was brutally wounded, when he got betrayed brutally, he was surrendering himself into the power of laying down. பிரியமான பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் முன்மாதிரியா வாழ்ந்திருக்கிறாரு. தன்னை முழுமையாக power of laying down, தன்னை காட்டி கொடுத்தவர்களிடத்திலே சிலுவையிலே கடுமையாக அறையப்பட்டு இரத்த சிந்தின போதும் தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டு அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். The power, Jesus was showing the power of laying down. நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ளும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை Jesus was showing us. அது நமக்கு இயேசு ஆண்டவர் நமக்கு காண்பித்து Jesus is the example. இயேசு ஆண்டவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். You won't lose anything. நீங்க எதையுமே இழக்க போறது இல்ல. When we lay down, our question whether I will lose it or not. நான் கீழே விழுந்தால் தாழ்த்திட்டேனா ஏதாவது எனக்கு நஷ்டமாயிருமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. But Jesus' example shows. இயேசு ஆண்டவர் மாதிரி நமக்கு என்ன காட்டி கொடுக்கிறது? When Jesus laid him down, இயேசு தன்னையே தாழ்த்தி கொண்டு போது, down and down and down, அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு போது, he has gone up. அவர் அப்படி உயர்த்தி ஆண்டவர் கொண்டு போய்கிட்டே the third heavens. அவர் விண்ணகத்திற்கு செல்லப்பட்டார். Hallelujah. Hallelujah. That same Jesus. அதே இயேசு ஆண்டவர் telling you. அது உங்களை பார்த்து சொல்றார். When you are laying down, நீ உங்களை தாழ்த்தும் போது, you are not a loser. நீங்க ஒருபோது ஒரு இழப்பாளர்கள் அல்ல. இனி இருக்கு இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். எழும்பி வாங்க. யாரெல்லாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கீங்களோ தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். நீங்க வந்தில்லைங்க நான் அங்கோட்டு வரும். நீங்க வரலன்னா பிரதர் அங்க வந்துருவார். அப்ப ரொம்ப அசிங்கமா போகும். அவருக்கு பிரச்சனை இருக்கு, ப்ளூ சாரி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவருக்கு பிரச்சனை ஒயிட் ஷர்ட்டுக்கு அப்புறம் ப்ளூ சாரி. யா வாங்கம்மா. எதுக்கு? வாங்கம்மா. வந்துட்டாரா? வாங்க. இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். இதெல்லாம் வழக்குல நீ தீர்த்திடலாம் பாருங்க. ஹல்லேலூயா. வாங்கம்மா. அவரை நானே கூப்பிட்டது. நீங்க கேளுங்க. அவர் வரல, பிரதர் தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு. இதே பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை நிறைய இருக்காங்க. எல்லாம் ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. பம்மி உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே இன்னைக்கு செட்டில் பண்ணலாம். இன்னைக்கு செட்டில் பண்ணிடலாம். வாங்க. சேம் பிரச்சனை தானே. பிரதர் ஏன் வராத? ஏன் வரல? சண்டை தீந்துருமோன்னு தானா?
வந்திருக்கா? 8 வந்திருக்கா? 8 பேர் இருக்கீங்களா? 3 4 5 6 7 8 8 இனி வந்துரு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வராங்கயா. I'm going to pray for you. I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I'm going to pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிறார் பிரதர். One thing I can tell you. மீண்டும் சொல்றேன் ஒரு காரியத்தை. The weak people always keep grudge inside. And the பலவீனமானவர்கள் powerful people give it up. பலவீனமானவர்கள் தன்னுடைய பகைமை உணர்வை வெறுப்பு வைராக்கியத்தெல்லாம் தன் அகத்தில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆற்றல் மிகுந்தவர்கள், வலிமை வாய்ந்தவர்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பாங்க. விட்டு கொடுப்பா, விட்டு கொடுப்பா, விட்டு கொடுப்பா. Say that word. விட்டு கொடுப்பா. விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுப்பா, விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுப்பா. You will never be a loser when you விட்டு கொடுப்பா. நீங்க விட்டு கொடுத்தா ஒருபோதும் நீங்க ஒரு இழந்து போன When you are giving it up, you will never be a loser. நீங்க ஒருபோதும் இழந்து போறது இல்ல, எதை இழக்க போறது இல்ல. I'm telling you. The name of Jesus. The name of Jesus. இயேசு நாமத்தில். The name of Jesus. இயேசு நாமத்தில். She came here but she is unable to make a decision. நாம விட்டு கொடுக்க வேணா, அவங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. She came here with a great faith but she is unable to make a decision. நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க முடியும் வந்திருக்காங்கன்னா தீர்மானம் எடுக்க முடியாம தயங்கிட்டு இருக்கீங்க. Jesus is helping you. இயேசு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். Hallelujah. Hallelujah. Holy Spirit is helping you. தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். Holy Spirit is helping you. Hallelujah. I told you I'm going to settle this. தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் உங்கள் வழக்கையெல்லாம் தீர்த்து வைக்கிறார். Pray for her. Pray for her. Hallelujah. Hallelujah. All of you pray for her. எல்லாரும் சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்க. கையை நீட்டு. கைகளை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க சகோதரிக்காக. Teacher, receive it. விண்ணல தந்தை அன்பு ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் என்னோடு இருப்பதாக. விண்ணல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் எங்களோடு இருப்பதாக. விண்ணல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணல தந்தை அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. This decision you are making now on this stage before this holy altar is a painful decision of your life. You will be feeling yourself that you are a loser, but Jesus says, no, my son, in 90 days of time, I will honor you before your blood relations. இந்த பலிபீடத்துக்கு முன்னால ஒரு வருத்தமான வேதனைக்குரிய விஷயமாக நீங்க ஒரு காரியத்தை சேர்ந்துருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெரிய இழப்பா நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையாது. 90 நாட்களுக்கு முன் உங்க இரத்த உறவுக்கு முன்னால
கடவுள் உங்களை அபரிமிதமாய் உயர்த்த இருக்கிறார். Jesus says this. இயேசு ஆண்டவர் Jesus says this. இயேசு ஆண்டவர் சொல்கிறார். He will honor you. He will honor you. கண்டிப்பாய் ஆண்டவர் உங்களை He உயர்த்துவார். will honor you. உங்களை வெகுமதியாய் உயர்த்துவார். You are a man of God. நீங்கள் கடவுளுடைய பிள்ளை நீங்க. But your sufferings are unnecessary. நீங்க பலவித தேவையில்லாத Unwanted. தேவையில்லாத பல மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. Without proper reason you are suffering. ஒரு தேவையில்லாத காரணங்களுக்காக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க நீங்க. All the allegations நிறைய தீர்ப்பு are குற்றச்சாட்டு invalid. நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க. Invalid allegations. ஒரு செய்யாத தவறுக்காக நீங்கள் குற்றச்சாட்டப்பட்டிருக்கீங்க. But Jesus says, இயேசு ஆண்டவர் சொல்கிறார், I am releasing you, my son. எல்லாவற்றிலும் உன்னை விடுவிக்கிறேன் என்கிறார். Releasing you, my son. எல்லாவற்றிலும் உன்னை முழுமையாக விடுவிக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. 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 ஜெர்மனுங்க அவர்க்காக ஜெர்மனுங்க. Hallelujah, 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 hallelujah. All 8 of you go to the Father and get the priestly blessing. Hallelujah, hallelujah, hallelujah. விண்ணல தந்தையின் அன்பு, ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணல தந்தையின் அருளும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் This 8 தூய families you have to ஆவியின் bless. துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணல தந்தையின் அன்பு, ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் Get the priestly நம்மோடு blessing. இருப்பதாக.